இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெனு ஓப்பன் ஆகும். மெனுவில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு லைட் செட்டிங், பிளேயர் செட்டிங் என்னதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மார்கழி மாதத்தில் பாட்டு போடுறதுக்காக உள்ளது. இல்லை மார்கழி மாதம் எப்போ வேணுமாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிளேயர் செட்டிங்லாம் அப்படிங்கன்னா மார்னிங் பிளேயர் மார்னிங் ஆன் டைம், இது காலையில் ஆன் பண்ணுறதுக்காக உள்ள டைமு. அடுத்தது காலையில் ஆன் பண்ணதுலேருந்து எவ்வளோ நேரம் ஓடணும் அப்படிங்கிற டைமை இதில் செட் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி தான் மெனுவை ப்ரெஸ் பண்ணி டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஹவர் வேணும் 3 ஹவர் வேணும்னா இதில் செட் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்தது பண்ணி பிளேயர் ஈவினிங் ஆன் டைம், இது ஈவினிங் பிளேயர் ஆன் பண்ணுறதுக்காக உள்ள டைமு. அடுத்து அதுலேருந்து எவ்வளோ நேரம் ஓடணும் அப்படிங்கிறது உள்ளது. இதே உங்களுக்கு ஈவினிங் மட்டும் ஆன் பண்ணால் போதும், காலையில் ஆன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை பிளேயர் ஆன் இதில் ரெண்டுத்துலேயுமே 0 செட் பண்ணிவிடுங்க. இதுலேயும் 0, அது மாதிரி இந்த டியூரேஷன்லேயும் ரெண்டுத்துலேயும் 0 செட் பண்ணிங்கன்னா அதாவது மார்னிங் ஆன் டைமும் 0ல் இருக்கணும், ஆஃப் டைமும் 0ல் இருக்கணும். அது மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காலையில் ஆன் ஆகாது. நீங்கள் ஈவினிங் என்ன டைம் செட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு அந்த டைம் மட்டும் ஆன் ஆகும். அவ்வளோதான் பிளேயர் செட்டிங்கு, அவ்வளோதான். இதில் ஆட்டோ ப்ளே ஆட்டோ லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டு மார்னிங் ஈவினிங் பாட்டு போடுறதுக்காக உள்ளது. இதுக்கு இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணோன்னா இந்த லைட் எரிஞ்சிதுன்னா அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு இந்த அப்பேரோ போட்ட பட்டனை ஆட்டோ ப்ளேங்கிற பட்டனை 2 செகண்ட் கழிச்சு பிடிச்சிங்கன்னா அந்த லைட் எரியும். இந்த லைட் எரிஞ்சிதுன்னா இப்போ உங்களுக்கு ஈவினிங்லாம் ஆட்டோமேட்டிக்காக பாட்டு பாடுது அப்படின்னு அர்த்தம். அதே பட்டனை திரும்ப 2 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் ஆஃப் ஆகிடும்.